இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா அப்படியே குளிச்சு முடிட்டு வந்து விறகு அடுப்பு அப்படியே அந்த ஷெட்டுலாம் அலசி விட்டு அந்த கட்டை செவுரு படிக்கட்டு எல்லாம் அலசி விட்டுட்டு அப்படியே ஒரு கோலத்தை போட்டுருவோன்னுட்டு இன்றைக்கி அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கான பெயிண்ட்டு வாங்கி வச்சுருக்காங்க, கோலம் போடுவோன்னு இன்னும் அது ரெடி பண்ணலை. அது வரைக்கும் இந்த மாதிரி போடுவோன்னுட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ உள்ள கோலம் தான் இதெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அடுப்புக்கு வச்சாச்சுங்க. சரி விறகு அடுப்பில் தான் இன்றைக்கி சமைப்போன்னு பார்த்தேனா, அது என்னவோ தெரியல, அந்த சிலிண்டர் இருக்குது பாருங்கள், கேஸ் அடுப்பு, அது என்னமோ பாவமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி என்னோட எப்போ வந்து சமைப்பீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்துதா. சரி இன்றைக்கி அந்த அடுப்பை பற்ற வச்சு இன்றைக்கி நம்ம சமைச்சிருவோம், அது ஏக்கத்தோடு இருக்குன்னுட்டு. ஏன்னா அதுதானே ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் விறகு அடுப்பு வந்தது, இதை மறக்கக்கூடாது இல்லை. அதோட முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தாங்க இன்றைக்கி. ஆனால் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்களா, நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குங்க. எல்லா காய் போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட்டு, முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்சா அது ஒரு வாசனை. அதோட முளைக்கீரை வாங்கினேன், அதில் பூண்டு ஒரு பச்சை மிளகாயை போட்டு அது ஒரு பக்கம் வேக வச்சுட்டு நீ பாட்டு வெந்துக்கிட்டே கடான்னுட்டு இந்த பக்கம் சாம்பாரை தாளித்து கொட்டிட்டு புடலங்காய் பொரியல் செய்வோன்னா அதையும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு கிள்ளி போட்டு இறக்கி வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 மிளகாய் இதெல்லாம் போட்டு அந்த புடலங்காய் 2 வதக்கி விட்டு இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பல்சில் விட்டு இதை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியெலாம் போட்டு இதை ஒரு பெரட்டி விட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த புடலங்காய் பொரியல். இப்படி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக முருங்கைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல், முளைக்கீரை கடைஞ்சாச்சுங்க. அவ்வளோதான் நம்ம வீட்டு சாப்பாடு இன்றைக்கி. அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்களா, அந்த சாப்பாடை போட்டு இருந்தாங்க, நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க. நாளை சந்தி